குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம புல்லட் டெஸ்ட் நம்பர் 30 இருக்கும். ஸோ இன்னைக்கு 10 கொஸ்டின்ஸாக இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் மிக்சிங் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். ஸோ 10 கொஸ்டின்ஸ் எழுதிக்கிங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எழுத வேண்டாம், ஆன்சர் மட்டும் எழுதுங்க. கொஸ்டின்ஸ் தேவையான இடத்துல எழுதிக்கிங்க ஷார்ட்டாக. மேத்தமெட்டிக்ஸ்லாம் எழுதாகணும், வேறு வழியே கிடையாது. அது மாதிரி ஈக்குவேஷன்ஸும் நீங்கள் எழுதாகணும் கொஸ்டின்ஸு. மற்றபடி சென்டென்ஸ் வர இடத்துல நீங்க ஆன்சர் எழுதுனா போதும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லாசிங் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். அதாவது ஹைட்ரஜன் ஆட்டத்தை ஒரு ஒரு ஈக்குவேஷன்ல இழக்குது அப்படின்னா அது எந்த மாதிரி ரியாக்ஷன் சொல்லுவாங்க? லாசிங் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்குது அப்படின்னா அது அங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க? ஆக்சிடேஷன் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்களா, இல்ல ரிடக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க? இது வந்து கொஸ்டின் நம்பர் 1. செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் மீன் பை ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்? ஓகே, எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 3 அப்படி எழுதிக்கோங்க. இது ட்ரிக்னாமெட்ரில இருந்து கேட்கிறேன். கொஸ்டின் நம்பர் 3 எழுதிக்கோங்க. 1 plus tan square a by 1 plus cot square a. 1 plus tan square a by 1 plus cot square a. இது சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும் ஆன்சர்? 1 plus tan square a by 1 plus cot square. 1 plus tan square a by 1 plus cot square a. சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? நீங்க அந்த ட்ரிக்னாமெட்ரியில் கடைசியா படிச்ச ஐடென்டிஸ் 3 ஐடென்டிஸ் இருக்கு இல்லையா, அதை ஞாபகப்படுத்தி நீங்க எழுதலாம். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 4, secant 30 divided by cosecant 60. secant 30 divided by cosecant 60. இதனுடைய வேல்யூஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கும் சிம்பிளிஃபைடு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் போடுங்க. Next, question number 5. What happens to the value of cos theta? Cos theta ஓட வேல்யூ என்ன ஆகும் எப்ப? when increases from 0 degree to 90 degree. 0ல இருந்து 90 வரைக்கும் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக cos theta ஓட வேல்யூ எப்படி இருக்கும், அதனுடைய ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். இங்க என்ன மாறும்? ஏதாவது இன்க்ரீசஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா? அப்படி இன்க்ரீஸ் ஆகுமா இருந்தா எங்கிருந்து எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகுமா இருந்தா எங்கிருந்து எங்க டிக்ரீஸ் ஆகும், அது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ஆன்சரை நீங்க எழுதணும். இது கொஸ்டின் நம்பர் 5. நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 6 அப்படியே ஸ்கிரீனை பாருங்க. இப்போ ஸ்கிரீன்ல ஒரு 5 கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும் வரிசையா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க, which of the following is not a physical change? Which of the following is not a physical change? ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, பாயிலிங் ஆஃப் வாட்டர் டு கிவ் அ வாட்டர் வேப்பர்.
boiling of water to give a water vapor. Second option, melting of ice to give water. Melting of ice to give water. Third option, dissolution of salt in water. Dissolution of water in, sorry, dissolution of salt in water. And fourth option, combustion of liquefied petroleum gas. Combustion of liquefied petroleum gas. Combustion எரிக்கிறது. Not option. எது வந்து not a physical change? The question. இது question number 6 எழுதிட்டீங்க. திரும்ப பார்த்துங்க. question number 6 not option. எது not, எது வந்து physical change இல்லை அப்படிங்கிறத question. Next question number 7. 6 எழுதிட்டீங்களா? Okay. Next question number 7. Which of the following statements about the given reaction are correct? Which of the following statements about the given reaction are correct? என்ன reactions கொடுத்திருக்காங்க? 3Fe plus 4H2O gives Fe3O4 plus 4H2. இதுல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 ஆப்ஷன்னா 4 ரியாக்ஷன்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அயன் மெட்டல் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட் அப்படிங்கிறது. ரெண்டாவது வாட்டர் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் ஆக்டிங் ஆஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். அண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் ஆக்டிங் ஆஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த 4 ஆன்சர்ஸ்ல எந்தெந்த ரியாக்ஷன்ஸ்லாம் மேலே இருக்கிற இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு கரெக்டா பொருந்தும் அப்படிங்கிறத கொஸ்டின். சரிங்களா? 4 ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுங்க, படிச்சுங்க. இந்த ரியாக்ஷனுக்கு எது பொருந்தும் அப்படிங்கிற இந்த 4 ஆப்ஷன் ABCD பார்த்து எழுதுங்க. எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 8. Which of the following are exothermic process? இந்த 4 ப்ராசஸ்ல எது எக்ஸோதெர்மிக் அப்படின்னு கேட்கலாம். Which of the following are exothermic processes? Reaction of water with quicklime, dilution of an acid, evaporation of water, sublimation of camphor. இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுல 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, ABCD கொடுத்துருக்கு. இதுல எது கரெக்டான ஆன்சர்னு கண்டுபிடிச்சு எழுதுங்க பார்க்கலாம். Question number 8. Okay. Next question number 9 போலாம்.
which among the following is or, அதாவது ஏதாவது ஒன்று இருக்கலாம் அல்லது ரெண்டு இருக்கலாம். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ், 4 ரியாக்ஷன்ல எது வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம். எந்த ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கும். செக் பண்ணிட்டு எந்த ஆன்சர் கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. இது கொஸ்டின் நம்பர் 9. double displacement. Next, question number 10. Barium chloride on reacting with ammonium sulfate forms barium sulfate and ammonium chloride. Which of the following correctly represents the type of reactions involved? Upper displacement, precipitation, combination, double displacement. இதில் எது இதுக்கு பொருந்தும்? நல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ண பார்க்கலாம். ஓகே, எல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டெஸ்ட் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் மேபி உங்களுக்கு. இந்த கொஷின்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணுங்க, இப்போ டெஸ்ட் முடிஞ்சோடனையும் ஃபோட்டோ எடுத்து உடனே அனுப்பிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுங்க, நீங்கள் புக் எடுத்து இந்த கொஷின்ஸ் சம்மந்தமானதெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள், ஃப்ரீயாக இருந்தீங்க. இன்கேஸ் காலையில் டைம் இல்லை அப்படின்னாலும் ஈவினிங் ஸ்கூல் டவுன் வச்சு என்ன பண்ணுங்க, எடுத்து வச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் ஐடி கிடைக்கும். கிளாஸ்க்கு முன்னாடி கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்த்து. தேங்க்யூ. இந்த டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இன்வைட் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி கிளாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அவங்களும் நல்லா படிக்கட்டும். ஓகே, தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் வந்து லிங்க் ஷேர் பண்ணினாலும் உங்களுக்கு லைக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஃபீட்பேக் எது இருந்தாலும் நல்லா இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் குறை இருந்தாலும் அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.